நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இது எப்படி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கு? உங்ககிட்ட அதிகாரம் இருந்து டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னை முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்ல. நார்வே, டென்மார்க்ல மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தனும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்ப அது அந்த அருமை புரியாது. நீங்க தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும். அது தலைகளா நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்றாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடக்குது. சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க, நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா சொல்றாயா பாருங்க. உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும்.